ஹாய் காய்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த 1 ரோல் ஒயர் கூட தான். நம்ம கீழே வந்துட்டு 20 லைன் போட்டிருக்கேன், மேலே வந்து 18 லைன் போட்டிருக்கேன், ஒரு லைனை உள்ளே சொருகியிருக்கேன். இதுக்கு நான் வந்து டாட் ஹேண்டில் போட்டிருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ சாண்டல் கலரில் 10 ஒயர் எடுத்துருக்கிறேன், ரெட் கலரில் வந்து 10 ஒயர் எடுத்துக்கிறேன். ரெண்டுமே வந்துட்டு 4 அடி கட் பண்ணியிருக்கேன் ஸ்கேலில். இப்போது ரன்னிங் ஒயர் வந்துட்டு நான் ரெட் கலர் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ரன்னிங் ஒயர் வந்து இந்த ரெட் கலர் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 5 ஒயர் வந்துட்டு ரெட் கலர் ஜாயின் பண்ணுறேன். அடுத்த 5 ஒயர் வந்துட்டு நம்ம சாண்டல் கலர் வந்து ஜாயின் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு நாட் வந்துட்டு ரெட் கலர். நான் வந்து இது பேசிக் நாட் வச்சு தான் போடுறேன். ஃபஸ்ட்டு 5 ஒயர் ஜாயின் பண்ணணும் ரெட் கலர். இப்போ ஃபஸ்ட்டு 5 லைன் வந்து ரெட் கலர் வச்சு போட்டாச்சு. அடுத்து ஒரு 5 லைன் வந்துட்டு இந்த சாண்டல் கலர் வச்சு போடுங்க. ஃபஸ்ட்டு 5 ரெட்டு போட்டிருக்கேன், அடுத்த 5 சாண்டல், அடுத்த 5 ரெட்டு போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் ஒரு 5 சாண்டல். இது வந்து சின்ன கூட தான் நான் போட போகிறேன். 1 ரோல்லே நம்ம வந்து இதை முடிச்சிடலாம். அடுத்த லைன் வந்து இந்த ஃபஸ்ட் லைன் இருக்குல்ல, அதோட இந்த ரன்னிங் வயரை இங்கே வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு இப்படி ஒரே மாதிரி இப்படி கொண்டு வாங்க. கொண்டு வந்து இங்கேக்குள்ளே வந்து இப்படி மடக்கிக்கணும். மடக்கிட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல்லாக போட்டுட்டு அடுத்து இந்த சைடு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த 2 லைனும் போட்டுட்டு இப்போ காமிக்கிறேன். இப்போ நம்ம 3 லைன் வந்து போட்டாச்சு. நடு லைன் வந்து நம்ம அடையாளத்துக்காக இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு நாட் போட்டுக்கிட்டோன்னா இதை நடுவில் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கும். இன்னும் இந்த சைடு ஒரு 4 லைன், இந்த சைடு ஒரு 4 லைன் போடணும். அடிக்க ஃபுல்லாக போட்டுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த சைடு வந்துட்டு 5 லைன் ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போது இதான் வந்து சென்டர் லைனு. இந்த நாட் போட்டிருக்கேன்ல, இதான் சென்டர் லைனு. இந்த சைடு வந்து நம்ம ஃபுல்லாக 5 லைனும் போட்டாச்சு. இந்த சைடு வந்து ஒரு லைன் தான் இருக்குது, இன்னும் 4 லைன் போடணும். ஃபுல்லாக போட்டுட்டா நமக்கு மொத்தம் இங்கே கீழே வந்துட்டு 11 லைன் போடணும், 11 லைன் வந்துட்டு போடணும். இப்போ போட்டுட்டு நான் காமிக்கிறேன் இந்த சைடும். இப்போ 11 லைனும் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அடுத்து எப்படி மேலே போடலான்னு பார்க்கலாம். இப்போ அடி வந்து நம்ம போட்டு முடிச்சாச்சு. நான் உள்ளே வந்து குச்சி சொருகியிருக்கேன். ஒரு லைன் விட்டு ஒரு லைன் வந்து குச்சி சொருகியிருக்கேன். குச்சி சொருகணும்னா கீழே கொஞ்சம் இந்த மாதிரி வளையாமல் இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஒரு 4 லைன் வந்து சொருகி விட்டுக்கோங்க. சொருகிட்டு இப்படி டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இங்கிட்ட திருப்பி நார்மல் நாட் போட, அது நார்மல் நாட் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஏணிப்படி முடிச்சு வச்சு போடுறேன் இந்த கூட. நான் இவ்வளோ தூரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இது வரைக்கும் போட்டு கொண்டு வந்தாச்சு. ரன்னிங் வயரை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. பக்கத்தில் இருக்குல்ல அந்த வயரை எடுத்து இப்படி சுற்றி நார்மல் நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு பக்கம் வந்து கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. அடுத்து இப்படி போட்டுட்டு வந்து இங்கே கார்னர் டர்ன் பண்ணணும். அடுத்து இந்த சைடு நம்ம போட்டாச்சு. செகண்ட் சைடு வந்து கார்னர் டர்ன் பண்ணுறேன். இந்த மாதிரி போட்டுக்கோங்க, நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த லைன் போடணும். இந்த லைன் போட்டு இங்கே கார்னர் டர்ன் பண்ணணும். இப்போ நம்ம அடுத்து இந்த பக்கம் சுற்றி கொண்டு வந்தாச்சு. இப்போ இங்கே வந்து கார்னர் டர்ன் பண்ணிக்கலாம். வந்து 3வது சைடு வந்து கார்னர் டர்ன் பண்ணுறோம். இப்போ அடுத்து இங்கிட்ட போட்டுட்டு லாஸ்ட்டாக இங்கே கார்னர் டர்ன் பண்ணணும். ஃபுல்லாக கார்னர் டர்ன் பண்ணி கொண்டு வந்தாச்சு ஒரு லைனை. இப்போ வந்து நான் ஏணிப்படி முடிச்சு போடுறேன். ஏணிப்படி முடிச்சு போடுறது உங்களுக்கு புரியலைன்னா நான் லிங்க் கொடுக்குறேன், அதில் பார்த்துக்கோங்க. மேலே வந்து 18 லைன் போடணும். நான் இப்போ ஒரு 5-6 லைன் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கூட எப்படி வருதுன்னு. இப்போ அடுத்த லைன் வந்துட்டு போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் போடணும். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து 5வது லைன் வந்து போட்டுட்ருக்கேன். நான் அந்த கூட ஃபுல்லாமே ரெட் கலர் ரன்னிங் வயர் வச்சு தான் போட போகிறேன். அஞ்சாவது லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே மேலே போட போகிறேன். உங்களுக்கு ஒரு வேளை கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சாண்டல் கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க 5 லைனுக்கு அப்புறம்.
சின்ன கூடை தான், அழகாக இருக்கும். 1 ரோல் போதும் இந்த கூடை நம்ம போடுறதுக்கு. மேலே இன்னும் வந்து 13 லைன் போடணும். 13 லைன் போட்டுட்டு நான் அதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஸ்டாப். இப்போ நான் ஒரு 10 லைன் வந்துட்டு போட்டுட்டேன். இப்போ நான் வந்து அடுத்து 11வது லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னும் ஒரு 5 லைன் வந்துட்டு நான் போட்டுட்டு காமிக்கிறேன். ஏணிப்படி முடிச்சு போட்டு அடுத்தடுத்த லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ டைட்டாக போட முடியுமோ அவ்வளோ டைட்டாக போட்டுக்கோங்க. கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் 15 லைன் வந்து போட்டாச்சு. இன்னும் ஒரு 3 லைன் மட்டும்தான். இன்னும் ஒரு 3 லைன் மட்டும் போட்டுட்டு பார்க்கலாம். மொத்தம் 18 லைன் நான் வந்துட்டு போடுறேன். 18 லைன் போட்டுட்டு நம்ம ஒரு லைன் வந்துட்டு சொருகிக்கலாம். நான் 18 லைன் வந்து போட்டு முடிச்சாச்சு. ரன்னிங் வயர் வந்து இங்கோட முடிஞ்சிருக்கு. இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு இந்த லைனை அப்படியே இப்படி சொருகி விட்டுக்கோங்க. ஒரு 4-5 லைனுக்கு வந்துட்டு நல்லா சொருகிக்கோங்க. டைட்டாக ஃபுல்லாக சொருகணும். நான் ஒரு 4 லைனுக்கு வந்துட்டு சொருகிருக்கேன். இப்போது நம்ம நல்லா இந்த நாட்டில் டைட் பண்ணிவிட்டு ஒரு லைனை இப்படி மடக்கிக்கணும். இப்படி மடக்கி ஒவ்வொரு லைனாக இப்படி சொருக ஆரம்பிச்சிடணும். ஒரு 6 லைன் 7 லைன் வந்துட்டு சொருகிக்கோங்க. இந்த மாதிரி தான் சொருகணும். கொஞ்சம் தூரம் சொருகிட்டு காமிக்கிறேன். இப்படி மடக்கிக்கோங்க. நல்லா மடக்கிட்டு சொருகிக்கோங்க. இப்போ நான் பாருங்கள் இவ்வளோ தூரம் சொருகிட்டேன். இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு ஒரு ஷேப் கிடைக்கும். ஒரு 7 லைன் 8 லைன் வந்துட்டு நம்ம உள்ளே வந்து சொருகி விடணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து டைட்டாக இருக்கும். இதே மாதிரியே சொருகுங்க. இப்போ நான் வந்து ஃபுல்லாக சொருகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக சொருகியாச்சு. ஃபுல்லாக சொருகிட்டு உள்ளே வந்து கட் பண்ணி விட்டாச்சு வயரை. இப்போ பாருங்கள் ஏணிப்படி முடிச்சு போட்டு இந்த கூட அழகாக முடிச்சாச்சு. இப்போ நான் அதுக்கு வந்து டாட் ஹேண்டில் போட போகிறேன். இப்போ நான் உள் வயர் வந்துட்டு 3 அடி எடுத்திருக்கேன். நம்ம அந்த வயர் ஃபுல்லாக நம்ம சொருகியாச்சு. உள்ளே 3 அடி எடுத்திருக்கேன். வெளி வயர் வந்துட்டு 7 அடி. இதுக்கு அப்படியே டபுளாக எடுக்கணும். 7 அடி எடுத்து அதையும் சொருகி ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. உள்ளே இருக்க வயர் வந்துட்டு 3 அடி, வெளியே இருக்க வயர் வந்துட்டு 7. இப்போது நம்ம இந்த 4 வயர் இருக்குல்ல, இந்த 4 வயரையும் எடுத்துக்கணும். இந்த 4 வயரையும் கலரை வந்து ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. இது 2 ஒரு சைடாகவும் இந்த ரெட் கலர் 2 ஒரு சைடாகவும் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு பிடிச்சிட்டு இந்த ரெட் கலர் இருக்குல்ல, இதை இந்த 2 சாண்டில் வயருக்குள்ளே கொண்டு போய் இப்படி கொண்டு வந்துடணும். அதே மாதிரி இந்த சாண்டில் கலர் வயரை இந்த ரெட் கலர் வயருக்குள்ளே கொண்டு போய் இப்படி கொண்டு வந்துடணும். அதே மாதிரி தான் இந்த ரெட் கலர் வயரை இந்த சாண்டல் கலர் வயருக்குள்ளே கொண்டு போய் இப்படி கொண்டு வந்துடணும். திரும்ப இந்த சாண்டில் கலர் வயரை இந்த 2 ரெட் கலர் நடுவில் கொண்டு போய் இப்படி கொண்டு வந்துடணும். கொண்டு போயிட்டு இப்படி டைட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம போட்டுகிட்டே வரணும். இப்படி கொண்டு வந்துக்கோங்க.
இதே மாதிரி தான் நம்ம போட்டுகிட்டே வரணும் கடைசி வரைக்கும். நீங்கள் இப்படி போடும்போது நடுவில் இருக்குல்ல இந்த வயரை வந்து இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு வந்து டைட் ஆயிரும். இந்த மாதிரி டாட் டாட்டாக தெரியும். இதே மாதிரி போட்டுகிட்டே வாங்க. பாருங்கள், இப்போ நம்ம இந்த அளவுக்கு போட்டாச்சு. இந்த மாதிரி டாட் டாட்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு போடணும். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிட்டு நடுவில் இந்த மாதிரி தான் போடணும். இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணி விட்டோம்னா நல்லா டைட் ஆயிரும். இப்போ ஃபுல்லாக போட்டுட்டு சொருகணும் கூடையில். கூடையில் சொருகும்போது இந்த சைடு நம்ம இங்கே 10வது லைனில் போட்டிருக்கோமோ அந்த 10 லைனுக்குள்ளே தானே போடுறோம். இங்கே 5வது லைனில் போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கே 5வது லைனில் வந்துட்டு சொருகணும். இப்போ நம்ம வந்து இந்த கூடைக்கு கைப்பிடி போட்டாச்சு. போட்டுட்டு இதிலேருந்து இங்கேருந்து 5வது லைனில் சொருகியாச்சு. சொருகிட்டு இப்போது நம்ம நல்லா டைட்டாக இறுக்கி பிடிச்சி இதில் சொருகிடணும். நம்ம எந்த பக்கம்லாம் சொருக முடியுதோ அந்த பக்கம்லாம் வந்துட்டு ஃபுல்லாக சொருகி விட்டுறணும். எல்லாத்தையுமே வந்து சொருகிடுங்க. நான் ஃபுல்லாக வந்துட்டு சொருகிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து அந்த கைப்பிடியை உள்ளே சொருகிட்டேன். நல்லா எல்லா பக்கமும் சொருகி விட்டாச்சு. சொருகி விட்டு மீதி இருக்க வயரை நல்லா கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு இப்போது இங்கே இருக்குல்ல இங்கனக்குள்ளே ஒரு நாட்டு, இங்கே 2 லைனுக்கு கீழே இங்கே ஒரு நாட்டு, இந்த சைடு போட்டிருக்கேன் பாருங்கள். இங்கே ஒரு நாட்டு, இங்கே ஒரு நாட்டு, இந்த சைடு ஒரு நாட்டு, இந்த சைடு ஒரு நாட்டு. அதே மாதிரி இங்கே 4 நாட் போட்டுக்கணும். நாட் வந்து ஃபஸ்ட்டு இந்த வயரை இந்த மாதிரி விட்டுருங்க. உள்ளே எடுத்துட்டு இதுக்குள்ளே விட்டுறணும். கொஞ்சம் வயர் விட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஒரே மாதிரி வச்சு பிடிச்சிக்கோங்க. அப்படி கரெக்டாக அந்த லைனுக்கு மேலே இப்படி வச்சு டைட் பண்ணிவிட்டு இப்படி உள்ளே விட்டு சொருகிடுங்க. நம்ம நார்மலாக சொருகுவோம்ல அந்த மாதிரி சொருகணும். ஃபுல்லாக சொருகி விட்டுருங்க. இப்போ நான் அந்த 4 நாட்டு போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம அந்த கூட வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இந்த சைடு 2 நாட் வந்து போட்டுட்டேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.